10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.1 இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம். ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர். மேலும் அதன் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காணவும்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிக்கலாம். அதாவது திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உருளையின் மொத்த புறப்பரப்பிற்கான சூத்திரமானது 2πr × h+r. சூத்திரத்தை எழுதிக்கிறோம். அதனுடைய மதிப்பை என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, 1848ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துடலாம். அடுத்த நிபந்தனை என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதன் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்காகும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உருளையின் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்கு. அப்போ 5/6 பெருக்கல் மொத்த புறப்பரப்பில் 5 பங்கு. 5/6 பெருக்கல் மொத்த புறப்பரப்புன்னு எழுதிக்கலாம். 2πrh வளைபரப்புக்கு உண்டான சூத்திரம் 5/6 பெருக்கல் மொத்த புறப்பரப்புக்கு உண்டான நிபந்தனை சூத்திரமானது 2πr × h+r. ரெண்டுக்கு சூத்திரத்தை எழுதிக்கிறோம். இடது பக்கமும் வலது பக்கமும் 2πr மொத்தமும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இடது பக்கம் h மட்டும் இருக்குது. 5/6 பெருக்கல் h+rன்னு இருக்குது. 6 இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பெருக்கல் ஆகிடும். அப்போ 6h = 5 பெருக்கல் h+r. 5ஆல் ப்ராக்கெட்டில் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 6h = 5h + 5r வருது. ஹெச்சை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 6h - 5h = 5rன்னு இருக்குது. 6 - 5 1. அப்போ 1 × hங்கிறப்ப h = 5r ஒரு நிபந்தனை கிடைக்குது இதிலிருந்து. அடுத்து நம்ம என்ன கணக்கிடலாம்னா, இந்த ஹெச்சோட மதிப்பை கொண்டு போய் 1ல் கொடுத்தோம்னா மதிப்புகள் மொத்தமே இடது பக்கம் முழுசுமே 6க்கு மாறிடும். அப்போ 6ஓட மதிப்பு அங்கேருந்து கணக்கிட்டுக்கலாம். h = 5r என 1ல் பிரதியிட. அப்படி 1ல் பிரதியிடுறப்ப 2πr × ப்ராக்கெட்டில் h+r இருக்குது. ஹெச்சுக்கு பதிலாக 5r + r = 1848. 2πr × 5r + 1rங்கிறப்ப 6r கூட்டிக்கிட்டோம்னா 1848. 2 × πக்கு பதிலாக 22/7 பெருக்கல் r பெருக்கல் r × r r² மதிப்பு 1848. r² மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற மதிப்புகளை வலது பக்கம் கொண்டு போயிடலாம். 1848 பெருக்கல் 2 வலது பக்கம் போகிறப்போ 1/2 22/7 7/22 ஆகும். 7/22. 6 வலது பக்கம் போகிறப்போ 1/6 கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் வகுத்துட்டோம்னா 9 2 18 2 2 4 4. மறுபடியும் இதை 6ஆல் ஏது வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப 1r 6 மீதி 3 32ல் 5 30 மீதி 2 24ல் 4r 24. 11வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 1 11 11 மீதி 4 44. 2ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணுறப்ப 7 2 14. r² = மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது 7 பெருக்கல் 7. டினாமினேட்டரில் மொத்தமும் கேன்சல் ஆகிடுச்சு. 7 49. அப்போ r = 49க்கு வர்க்கமூலமானது 7 மீட்டர். r 7ன்னா h கணக்கிடலாம். ஹெச்சுக்கு உண்டான நிபந்தனை என்னது, 5rன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 5 பெருக்கல் 7 i7 மதிப்பானது 35. ஸோ h = i7 35 மீட்டர். கணக்கிட வேண்டியது ஆரமும் உயரமும் தான். தேர்ஃபோர் இரும்பு உருளையின் ஆரம் = 7 மீட்டர் மற்றும் உயரம் = 35 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.